சொல்லிட்டு திட்டு வந்தேன் இல்லையா? வாழ்க்கைக்கு அதிகமா யோசிச்சு பார்ப்போம். நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது. இந்த வருஷமான இந்த சம்ஸ்காரத்துக்கு மாறுறான்னு சொல்லிட்டாங்க. துணிங்கிறது சொல்ல முடியல. பட் இப்பயும் சொல்றேன், இத்தனை நாள் நீ எப்படி இருக்கிறா பார்க்குறது. இன்னைக்கு முழுமையா விளையாட்டெல்லாம் இல்லாம மற்றவங்கிட்ட பேசாம சார் என்ன சொல்றாரு கொஞ்சம் கவனிக்கு, கொஞ்சம் உள்வாங்கணும் சார். உள்வாங்கினா ஒரு லைஃப் நல்லா இருக்கும். உள்வாங்கல அப்படின்னு சொன்னா அடுத்த 2 வருஷம் கழிச்சு நான் இந்த மேடைக்கு சொல்றத கண்டிப்பாக யோசிச்சு பார்க்கணும். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் சரி சரி எல்லாம் பல சந்தர்ப்பங்கள் நடுவில் ஒரு ஏன்னா அந்த எம்என்சி கம்பெனி ஒரு சார்ஜ் போயிருக்க எம்என்சி கம்பெனி வந்து தமிழ்நாட்டில் 2 பாட்டி தான் இப்போ எடுத்துக்கிறாங்க. வேற ஒரு பாட்டி நம்ம பாட்டி நிறைய அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கான செலவெல்லாம் நீங்க எல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நீங்க அந்த ஒரு பையன் நாங்கள் எவ்வளோ வாங்கணும். அதனால சார் பார்த்துருக்கேன் சரி சார் வந்துட்டு போறவங்க அவங்க செலவு பண்ண மட்டும் 50,000 எதுக்காக? நீங்க நல்லா இருக்கிறதுக்காக தான் செய்யறாங்க. கவர்மெண்ட் காலேஜ் எந்த காலேஜ் 31,000 சம்பளம் நீங்க கேட்டுக்கிறியா? நம்ம காலேஜ் மட்டும்தான் எங்க போனாலும் 31,000 30,000 சம்பளத்துக்கு மேலே நம்ம செய்யறோம். பட் நீ அதுக்கான பிரபலம் இல்லை அப்படின்றத எங்களுக்கு வருத்தமா இருக்கு. அது சொல்லி கொடுக்குறாங்க, புரியுதானா தனியாக இருக்கு, நேரம் வாழறாங்களா வரீங்க, கொஞ்சம் பேர் செய்யணும் சும்மா வாங்க. இன்னைக்கு உனக்கு தெரியாது, பின்னாடி வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால தயவு செஞ்சு இன்னைக்கு இருந்தாலும் மாறு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எத்தனை அறிவு இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு வந்து மாறு. 2 மாதத்துக்கு முடியாது 100% எல்லாருமே நான் 10 ரூபாய் கெப்பாசிட்டி வைக்கிறேன். எல்லாரையும் அப்படியே கவர் பண்ணி என்னால் முடியும். ஆனால் நீ படிக்கிறது பாஸ் பண்ணுறது உங்க கையில் சொல்லி கொடுக்குறேன். நீ சாயங்காலம் நைட்டு நீ எத்தனை பேருக்கு தகவல் சொல்றேன் வாத்தியார் ரெடியாக